ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். பொதுவாக முதல் முறை உடல் உறவு கொள்ளுபவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் தோன்றி இருக்கக்கூடும். அதே நேரத்தில் இந்த சந்தேகங்களும் எழுந்திருக்கக்கூடும். உடல் உறவின் போது ஆண்குறி கிளியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உள்ள டாபிக். சரிங்களா? இந்த ஆண்குறியானது எப்படி கிளியுது, எதனால், காரணங்கள் என்ன, இதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது, இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான் இந்த நம்ம காணொளியில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற கிளாப்பிங்கை நம்மளால் கேட்க முடியாது. நீங்கள் கொடுக்குற லைக் பட்டன் தான் நம்மளால் அது ஃபீல் பண்ணி பார்த்துக்கிற முடியும், இத்தனை பேர் ரசிச்சிருக்காங்கிறத. அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த முதல் முறை உடலுறவு கொள்ளும் பொழுது எல்லாருக்கும் ஒருவித எரிச்சல் அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். பொதுவாக சில நேரம் அந்த சுய இன்பம் பண்ணி அந்த ஆண்குறி அந்த சரியான ஒரு மூமெண்ட்டில் இருந்துருச்சுன்னா பயப்பட வேண்டியது கிடையாது. ஆனால் சிலவங்களுக்கு அதை பற்றியே ஒரு நாலேஜ் இல்லாமல் கண்டுக்கிறாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்து விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்குறி பின் வருவதில் ரொம்ப சிரமங்கள் இருந்திருக்கும். அப்படியே நார்மலாக இருந்திருந்தாலும் சரி, அதில் வரும்பொழுது சில மெம்பரைன்ஸ் ஆண்குறியை இணைத்திருக்கும். இந்த இணைக்கக்கூடிய மெம்பரைன் ஒரு சளிச்சவ்வு போன்ற ஒரு அமைப்பு உள்ளது. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீனுலம் சொல்லக்கூடிய ஒரு இது. ஃப்ரீனுலம் ஒரு டேர்ம் தாங்க. சரிங்களா? இது வேறு எதுவும் கிடையாது, ஒரு டேர்ம் தான். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூவபிள் பார்ட்டை இம்மூவல் பார்ட்டோட இணைக்கக்கூடியது. நாக்குக்கு அடியில் இருக்கிறது ஒரு ஃப்ரென்னலம் இருக்கும், மூக்கு பகுதியில் ஒரு ஃப்ரென்னலம் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மூவபிள் இது பண்ணி கொடுக்கு. நம்ம இதில் சாக்கப்சர் மாதிரி இது பண்ணக்கூடிய இதே அமைப்பு தான் ஆண்குறியிலையும் காணப்படுது. ஆண்குறியில் அடிப்பகுதியில் வரும் பொழுது அதை ஆண்குறியை திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் வி ஷேப்பில் இருக்கும். அதாவது தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு வி போன்ற அமைப்பில் அந்த ஆண்குறியோட இதில் வரும்போது அதனுடைய நடுப்பகுதியில் இந்த ஒரு மெம்பரைன் அடிப்பகுதியோடு இணைத்து இருக்க வைக்கும். இந்த இணைத்து இருக்கிற வைக்கிறதுல தான் ஏகப்பட்ட நரம்பு கூட்டங்களும் இது இருக்க வைக்கும். ஒரு எரெக்ஷனுக்கு ஒரு முக்கிய ஒரு பணியை இந்த ஃப்ரென்னலம் ஆற்றுது. ஆண்குறியை ஸ்ட்ரக்சராக கொண்டு போகிறதுலையும் சரி, அதோட மூவ்மெண்ட்லேயும் சரி, இது ஒரு முக்கிய பங்காற்றுது. ஒரு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு செயல்களை செய்யுது. இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம சரியான முறையில் ஆண்குறியை பராமரிக்காமல் இருந்துகிட்ருப்பாங்க. சரிங்களா? இதை பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு அவேர்னஸாகவே இது பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? அதே நேரத்தில் இது சொல்லித் தெரிவதில்லை காமங்கிற மாதிரி அவங்க ஒரு நண்பர்கள் மூலமாக இந்த மாதிரி அது கொஞ்சம் எரெக்ஷனாக வரும் பொழுது அந்த கூச்சத்தினால் சுய இன்பம் மாதிரி பண்ணும் பொழுது அந்த ஆண்குறி மேலே உள்ள ஒட்டி இருக்கிற சவ்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு வரக்கூடும். அதே நேரத்தில் அவங்க கொஞ்சம் ஒரு பயப்பட்டு இந்த மாதிரி இது பண்ணுறதுனால கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரென்னலம் ரொம்ப டைட்டாக அட்டாச் ஆகிருக்கும். இதே நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா சிலவங்க ரஃப்பாக மாஸ்டர்பேட் பண்ணிடுவாங்க. கையை கரப்பழக்கம்னு சொல்லுவாங்களே, சுய இன்பத்தில் ரொம்ப மது பண்ணும் பொழுது இது கிழிஞ்சு ரத்தமாகி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அதிக எரிச்சல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்க்கும் பொழுது வழிதவறிய உறவுகள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரியான வாட்டர் மெலான், அதே மாதிரி வேறு ஏதாவது டாய்ஸு, அதே மாதிரி மலத்துவாரத்தின் வழியாக ஏனல் செக்ஸ், இந்த மாதிரியான டாய் செக்ஸ், ஏனல் செக்ஸ் இது மாதிரியான பண்ணும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா இதில் பெனட்ரேட் ஆகி போகும் பொழுது அது ரப்சர் ஏற்படுற வாய்ப்புகள் அதிகம். அடுத்து முதல் முறை உடலுறவு கொள்ளும் பொழுது இரண்டு பார்ட்னரும்
அந்த மாதிரியான ஒரு முதல் முறை அனுபவம் இருக்கும் பொழுது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்குறி வந்து பெண்குறிக்குள் நுழையும் பொழுது இந்த மாதிரி ஃப்ரெனலம் வந்து ரப்சர் ஆகி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே நேரம் வந்து ரெட்ராக்டட் ஆகி வந்து நின்றுக்கிறோம். அந்த தோல் வந்து பின்னாடி வந்து இழுந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஃப்ரெனலம் வந்து ரொம்ப வேலை செஞ்சு கிழிஞ்ச ஆரம்பித்து திருப்பி அந்த தோலை இணைக்காமல் இழுக்காமல் இருக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கீழேயே இருந்துக்கிட்டு அப்படியே தொங்கி போனது போன்ற ஒரு அமைப்பில் வந்து காணப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த பின்னாடி போன தோல் இருக்கு இல்லையா, இதான் ஆண்குறின்னு வச்சுக்கோங்க. அந்த தோல் வந்து பின்னாடி போய் இறுக்கமாக பிடிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். பிடிக்க ஆரம்பித்தோன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்குள்ள உள்ள நீர் கோர்த்துக்கிட்டு இந்த மாதிரியான இதில் வந்து டேஞ்சரஸான இதுவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட ஆரம்பிச்சிருக்கோம். அதே நேரத்தில் வந்து செப்டிக் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள். இது வந்து முறையான பார்ட்னரில் போகும்போது வரக்கூடிய ஒரு சில நேரம் ஆர்வ கோளாறில் தவறுதலாக ஒரு விபச்சாரம் அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து பண்ணும் பொழுதும் அல்லது சிம்பிளான ஒரு டேர்ம் சொல்லிடுறேனே, முறை தவறிய உறவுகளில் ஈடுபடும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதிகமாக கிளியர் வாய்ப்புகள் வந்து அதிகம். ஏன்னா ஆர்வ கோளாறில் வந்து பண்ணுவது சரிங்களா. அதே நேரம் வந்து அதிக காமம் எடுக்கப்பட்ட பெண்கள்னால வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவனு வந்து ஒரு முறையான ஒரு பழக்கப்படாத ஒரு பையனாக இருப்பான். அந்த சிறிய குடிகளாக இருக்கும். அது மேலே ஏறி நின்று உமன் ஆன் தி டாப் பொசிஷன் சொல்லுவாங்க சரிங்களா. அந்த பொசிஷனில் பண்ணும் பொழுது இந்த இவர்களுக்கு வந்து பையனுக்கு வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறிய ஆண்குறி வந்து கிளியுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே நேரத்தில் வந்து ஃபேமிலி இந்த மாதிரியான ஒரு இதில் வரும் பொழுது இன்ஃபெக்ஷன் வந்து குறைஞ்சிரும். ஆனால் இது வந்து நம்ம வேறு இது மாதிரி விபச்சாரங்கள் இந்த மாதிரி நம்ம போகும் பொழுது செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஆர் செக்ஸுவல் டிசீஸ் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஆமாம், அது என்னங்கிறது இப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதிரியான ஆகும் பொழுது என்னென்ன அறிகுறி சார் தோன்றும்னு கேட்டிங்கன்னா, ரப்சர் ஆகி கடுமையான பெயின் இருக்கும். ரப்சர் ஆயிரும், டியர் ஆயிரும், கடுமையான பெயின் இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும், ரொம்ப காந்துவது போன்ற ஒரு உணர்வுகள் வந்து இருக்கும். இரத்தம் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இதன் மூலம் வந்து தொற்றுக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ மற்றபடி வேறு எதுனா கூட நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட வந்து இந்த இளைஞர்கள் வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான மறைமுக பிரச்சனையை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து வெளிக்கொண்டு வர முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதுக்குள்ளே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்துருவார்கள். கண்டிப்பாக ப்ரிகாஷனரி ட்ரீட்மெண்ட்டுகள் வந்து பண்ணணும். ஏன் பண்ணக்கூடிய அவசியம்னு கேட்டிங்கன்னா, செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், வைரஸ்கள், புரோட்டோசோவா, பாக்டீரியா இவைகள் எல்லாம் இது வழியாக போய்க்கிறோம். இவனுக்கு தான் இது முதல் முறை, அவங்களுக்கு எத்தனாவது முறைங்கிறது தெரியாது. அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே இது வழியாக வந்து இன்ஃபெக்ஷன் வந்து வந்து ஆரம்பிச்சிட்டோம். உடம்புல போய் தொற்றுக்கள் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடும். அதில் முதல் வகையில் இருக்கிறது சிபிலைசிஸ்ங்கிற ஒரு இது. நிறைய பேஷண்ட் ஒரு தடவை தான் சார் பண்ணினேன், டிபிஹெச்ஏ வந்து வந்துடுது, நெகட்டிவ்லேயே போக மாட்டேது. அதே மாதிரி கொனேரியாவும் அதே மாதிரி தான், ட்ரீட்மெண்ட்டும் அதே மாதிரி தான். வந்துருச்சு சார், போக மாட்டேது, டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே அது ஒரு தடவை வந்துருச்சுனாலே போகாது. ஆமாம், அதற்காகத்தான் தலையாக நம்ம சொல்கிறது, பால்வினை நோய்கள்லேருந்து ரொம்ப கவனமாக. அதே மாதிரி வாட்ஸ், ஆமாம், ஜெனிட்டல் வாட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அக்கி நோய்கள். அதே நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து டேஞ்சருக்கு இல்லாத நோய்கள். அதே நேரத்தில் ஹெச்ஐவி போன்ற ஒரு மஞ்சள் காமாலை வைரஸ், இவைகள் எல்லாமே இந்த இது வழியாக பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அதன் மூலமாக உயிர்கொல்லி நோயாக வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரி சார், இதை என்னங்கிறத சொல்லிட்டீங்க, எப்படிங்கிறத அறிகுறிகள் சொல்லிட்டீங்க, என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறலாம் சொல்லிட்டீங்க. இதிலேருந்து நம்ம எப்படி சார் இது பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைகளில் அந்த வரும்பொழுது முறையான ஆண்குறி பாதுகாப்பு யார் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்கள் தான் பாதுகாக்கணும். அது மர்ம உறுப்புங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு குளிக்கும் போது அதை இது பண்ணுறது கிடையாது. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெக்மாங்கிற மாதிரி சின்ன அளவுல வெள்ளையாக சேர்ந்துக்கிட்டு இதாகிட்டுருக்கும். நம்ம குளிக்க வைக்கும்போது கரெக்டாக வந்து ஹைஜீனிக்காக அதை வந்து தோலை இழுத்து விட்டு கழுவி இந்த மாதிரி வந்து பண்ணி வைக்கணும். இது வந்து ஒரு வகையான ஒரு
அடல்ட் இளம் வயது, அதாவது இளைஞர்கள் வந்து தங்களுடைய ஆண்குறியை வந்து அப்பப்போ வந்து முறையாக வந்து இழுத்து அந்த இது பண்ணி பார்த்து கொள்வது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லது. அதே நேரத்தில் வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணுவது வந்து நல்லது. நிறையா பெட்ரோலியம் ஜெல்லி அந்த மாதிரியான இதுகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி அனஸ்தட்டிக் ஜெல்லியெல்லாம் இருக்குது. ஆனால் அவைகள் வந்து எல்லாமே மருத்துவருடைய இதில் வந்து பயன்படுத்தாமல் ஓடிசியாகவும் இன்றைக்கி வந்து கிடைக்கிது. ஆனால் இவைகள் எல்லாமே வந்து ஒரு சரியான இதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதை காட்டிலும் பெட்டர் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரியான சில வீட்டில் நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தப்படும் பொழுது அது இன்னும் உடம்புக்கு ஆரோக்கியமாக கொடுக்கும். ஹீலிங் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்கிறனாலையும் ஆன்டிபயோட்டிக்கோட எஃபெக்ட் இருக்கிறனாலையும் இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும். அந்த மாதிரி ரப்சர் ஆகி இதெல்லாம் ப்ரிகாஷனரியாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உடனே வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற மருத்துவரை நீங்கள் அணுகி ஆயுர்வேதமோ சித்தாவோ அல்லது ஆங்கிலேய மருத்துவர்களோ இருந்தார்களாம் நீங்கள் அவர்களிடம் அணுகி அல்லது அரசு ஆரம்ப சுகாதாரத்தில் நீங்கள் தாராளமாக போய் இந்த மாதிரி நடந்ததை சொல்லி அதற்கான ஆன்டிபயோட்டிக்கு அதே நேரத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் வராத அளவுக்கு சில தொற்று ஊசிகளை நீங்கள் போட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து ப்ரிகாஷன் பண்ணி பார்த்துக்க வேண்டியது. உங்களே நீங்கள் மூடி மறைத்து கொள்வது, உங்களுக்குள்ளே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுவது வந்து உங்கள் உடம்பு வந்து அது வந்து இன்னும் வந்து பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் அந்த மாதிரியான இதுகளை ஒருபோதும் செய்யாதீங்க. முறையான மருத்துவருடைய ஆலோசனை, படித்த பட்டம் பெற்ற இந்த நோட்டீஸாக ஒட்டிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் போகாதீங்க. முறையாக படித்து பட்டம் பெற்ற மருத்துவர். உங்களால் பணம் கொடுத்து பார்க்க முடியலையா, நேர ஜிஹெச்சுக்கு போங்க. அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத மருத்துவரோ சித்த மருத்துவரோ ஆங்கிலேயம், அவங்களோட போய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி அதற்கான ட்ரீட்மெண்ட்டுகளை ஆரம்பத்திலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 1 or 2 கோர்ஸ் எடுக்கும்பொழுது அல்லது இந்த மாதிரியான லெஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது, தெரிஞ்ச பார்ட்னரோட தான் போனேன் சார், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட தான் போனேன், அதனால் அந்த மாதிரி ஆச்சுன்னா அதற்கான இதுகளை வந்து அவங்க வந்து ரெமெடி வந்து கொடுப்பாங்க. ஆன்டிபாக்டீரியல் சில அவங்க என்னங்கிறது அவங்க ப்ரெஸ்கிரிப்ஷன் அவங்க பார்த்து பண்ணுவாங்க. இதை நீங்கள் முறையாக போய் பார்த்து இது பண்ணால் தான் இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் அவுட்கம் பண்ணி வர முடியும். இது சாதாரண பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு நினச்சோம்னா அது வந்து, அதாவது நார்மலாக மாஸ்டர் பெயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வருவது வந்து ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் வந்து நம்ம இது பண்ண, ஏன்னா நம்ம கை தான் அதில் இருக்குது. ஆனால் கையை தவிர்த்து செக்ஸுவல் டாய்ஸ், வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ், ஏனல், இந்த மாதிரியான இதுகள்லாம் வரும்பொழுது இன்ஃபெக்ஷன் தொற்றுகள், சந்தர்ப்பவாத தொற்றுகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு. அதனாலையும் வரும், அதற்கு பிறகும் வரும். சரிங்களா? ஆமாம். அதனால் வந்து இப்போ மலத்துவாரத்தில் வந்து பண்ணும்பொழுது வந்து நிறைய பாக்டீரியாக்கள் வந்து இருக்கும். சில அமீபியாசிஸ் அந்த மாதிரியான இதுகள்லாம் கூட அந்த கிருமிகள் வந்து உள்ளே போயிருச்சுன்னா நம்மளால் ரெக்கவரியே பண்ண முடியாத அளவுக்கு அதுக்கான ஒரு இது வந்து இருக்கும். சரிங்களா? அதனால் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிகாஷனரியாக ஒரு இது பண்ணிக்கிற வேண்டியும். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதிப்பதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.